நான் நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ பக்கத்திலே உட்காந்துருக்கேன். அவ மனசை புரிஞ்சதுலேருந்து நான் சொல்றேன், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் ஆற போடுவோம், மெதுவா பேசலாம். நாள் ஆக ஆக வர்ஷினி மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யதார்த்தத்தை அவளும் புரிஞ்சுப்பா. இல்ல தமிழ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனா இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. எனக்கு என் பொண்ணோட உயிர் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கௌரவம், பகை, மத்த எல்லாமே. அம்மா, என் பொண்ணு வாழணும்மா. ப்ளீஸ்மா, உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிரகாஷ், ஒரு அப்பாவா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா வர்ஷினியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதையும் நாம யோசிக்கணும்ல. அம்மா, இந்த விஷயத்துல அவங்க கிட்ட அனுமதி கேட்கல. இதுதான் என்னோட முடிவுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அப்பா. சிபி, என்னப்பா கீழே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எப்படிப்பா அவனை போய்? போதுண்டா, போதும். நம்மளால வர்ஷினி ஜெயிக்க முடியாதுடா. அப்படி ஜெயிக்க நினைச்சோம்னா அவளை நம்ம இழந்துருவோம்டா. புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்க சிபி. அப்பா என்னப்பா என்ன பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல சிபி. வர்ஷினியை விட நமக்கு வீம்பு பிடிவாத முக்கியம் இல்ல. டேய், அவனுக்காக உயிரே விட துணிஞ்சிட்டா. கொஞ்சம் நாம சுதாரிக்காம இருந்திருந்தா நம்ம வர்ஷினி இந்நேரம் செத்துருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம மீண்டு வர முடியுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் அவ நினைவு நம்மளை துரத்தி துரத்தி வரும். அதுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. இல்லப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அந்த பிரபு சிபி, அவ என்ன கெட்டவனா, குடிகாரனா, பொறுக்கியா? அதெல்லாம் இல்ல. என்ன, அவங்க அப்பா ஒரு அயோக்கியன், நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கான், அதானே? டேய், அது தெரியாம கட்டி வச்சாதான்டா தப்பு. அதான் நமக்கு தெரியுமே. அந்த ஆளுக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களே. வர்ஷினிக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா. அப்பா கூட நில்லுடா. சிபி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. அப்பா விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா. பா, நான் மட்டும் என்னப்பா என் தங்கச்சி கெட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவன் நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் நானும் நினைக்கிறேன். சிபி, எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. பிரபுவை தவிர வேற யாருக்கு அவளை கட்டி வச்சாலும் வர்ஷினி சந்தோஷமா வாழ மாட்டாரா? அவன் முகத்துல அதுக்கப்புறம் நீ சிரிப்பை பார்க்கவே முடியாது. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா சிபி, ஒத்துக்கடா சிபி. சரிங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன். பிரபுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்க சொல்ற மாதிரி நமக்கு வேற ஆப்ஷனும் இல்லப்பா. சிபி, அவன் நல்லா இருப்பாடா. அம்மா, நான், நீ, நம்ம எல்லாரும் நாம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணதில்லை. நாம செஞ்ச புண்ணியத்துக்காக நம்ம வர்ஷினி நல்லா இருப்பாடா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. இது போதுண்டா சிபி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. இல்ல தமிழ், பிரபு அப்படி பண்ண மாட்டான். எதை வச்சு சொல்றீங்க? பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். பிரபு அப்படி பண்ண மாட்டான்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். சொல்லுங்க.
என் தங்கச்சி எப்படி அவனுக்காக உயிரை விட துணிஞ்சாலோ அதே மாதிரி பிரபு என் தங்கச்சிக்காக உயிரை விட துணிச்சிட்டான். நான் என் கண்ணால பார்த்தேன் தமிழ். என் தங்கச்சி பிரிஞ்சு சோகம் தாங்க முடியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருந்தான் தமிழ். ஓஹோ, அப்போ நீங்க அவனை ரோட்ல பார்த்து பேசியிருக்கீங்க. ஆமா. என்ன சொன்னா? தமிழ், அவன் குறிஞ்சிநாதன் பையன் தான். அவன்கிட்ட பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவன் வர்ஷினி மேல உயிரே வச்சிருக்கான் தமிழ். எவன் ஒருத்தன் தான் நேசிக்கிற பொண்ணுக்காக உயிரை விட துணிறானோ அவன் அந்த பொண்ணை ஏமாத்த மாட்டான். அதையும் மீறி ஏமாத்த நினைச்சா நான் அதை விட்டுற மாட்டேன் தமிழ். அது மட்டும் இல்லாம நமக்கும் வேற ஆப்ஷன் இல்லை தமிழ். எங்க அப்பா சொன்ன மாதிரி என் தங்கச்சி உயிரோட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. என்னங்க என்ன மீனா? இன்னொரு தடவை யோசிக்கலாங்க. எனக்கு என்னமோ தப்பாவே தோணுதுங்க. இல்ல மீனா, இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேலையும் நாம முடிவை மாத்திக்காம இருந்தோம்னா நம்ம பொண்ணை நாம இழந்துருவோம். பேசாம என் கூட வா. உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கவன்ட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீ பேசவே வேண்டாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்ன? அண்ணே வாங்க அண்ணே, வாங்க சம்பந்தி, வாங்கப்பா, உள்ள வாங்க. வா. வாங்க அண்ணே, வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்கப்பா. பிரபு, பிரபு, நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இரு. நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ உட்காருமா, உட்காருமா. எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காகவும் அவளோட எதிர்காலத்துக்காகவும் நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்.